இன்னைக்கு நடந்த ரவுண்ட் ஆஃப் 32ல போர்ச்சுகல் விசஸ் குரோசியா மேட்ச் நடந்திருக்குது. நேத்து நான் என்ன பிரிடிக்ட் பண்ணனோ அது அப்படியே நடந்திருக்கு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் ரெண்டு டீமாலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோலே அடிக்க முடியல. இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் சரியா 53வது நிமிஷத்துல குரோசியாவுக்காக இவான் பெரிசிஸ் ஃபர்ஸ்ட் கோலை இந்த மேட்ச்ல அடிச்சாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போர்ச்சுகலுக்கு 68வது நிமிஷத்துல ஒரு பெனால்டி கிடைச்சது. அதுல ரொனால்டோ ரொம்ப ஈஸியாவே கோல் அடிச்சு ஒரு சம்பவம் பண்ணாரு. இப்படி ரெண்டு டீமும் ஆளுக்கு ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஒரு மாதிரியான பயத்தை காமிச்சாங்க. அந்த டைம்ல ரொனால்டோ சப் ஆஃபா வெளியே போனாரு. இத பார்த்த உடனே ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயம் அதிகமாகிட்டு கடைசியா 94வது நிமிஷத்துல போர்ச்சுகலுக்காக ராமோஸ் ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்சை போர்ச்சுகல் வின் பண்ண வச்சாரு. ஃபைனலி ரவுண்ட் ஆஃப் 16க்கு போர்ச்சுகல் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இன்னைக்கு குரோசியா எலிமினேட் ஆகிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஓவராலா இன்னைக்கு போர்ச்சுகல் வின் பண்ணி இருக்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். போர்ச்சுகல் ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ல ஃபயரை விடுங்க. நாளைக்கு அர்ஜென்டினா விசஸ் கேப் வெர்டே மேட்ச் இருக்குது. அடுத்தடுத்த மேட்சஸ் பத்தின அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.